பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சில சின்ன சூறாக்களை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கற்றுக் கொடுத்தாங்க. இந்த சூறாக்களை நீங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் ஓதிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 6 சூறாக்களை தான் பார்க்க போகிறோம். அந்த 6 சூறாக்களையும் நீங்கள் 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஒரு வாரத்துக்கு இதன் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் இன்னும் துவாக்களும் அங்கீகரிக்கப்படும். அப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான அனைத்தையுமே இதில் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு அமல் தான் இது. இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சலவாத் ஓதி ஆரம்பிச்சுக்கொள்ளுங்க. முதல்ல சலவாத் ஓதுவது இந்த நாட்களில் சிறப்பு. அதனால் சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஓதுனதுக்கு பிறகு இதை ஓதுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வயதான முதியோருக்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களாமா. அவங்க மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் முதல் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஹம் சூரா. அல்ஹம் சூராவை முதல்ல 7 முறை ஓதிக்கணும். இந்த சூரா அல்ஹம்து அப்படிங்கக்கூடிய இந்த ஃபாத்திஹா சூரா இருக்கு பாருங்க, இது அல்லாஹும் நம்மளோட பேசக்கூடிய சூரா, அல்லாஹும் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய சூரா. எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அவன் அங்கீகரிக்கணும், நம்ம கேட்கறதுக்கு அவன் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசை. அப்படி இருக்கக்கூடிய நாம முதல்ல ஓத வேண்டியது அல்ஹம் சூரா தான். இந்த அல்ஹம் சூறால இல்லாத ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா இதை ஓதுபவருக்கு நோய் நிவாரணத்தை கொடுக்குறான். நோய் நிவாரணம்னா எந்த நோயா இருந்தாலும் இதை கொண்டு நிவாரணம் பெறும்னு சொல்லலாம். அது எவ்வளோ கொடுமையான நோவா இருந்தாலும் அல்லாஹும் இதுல சிஃபா வச்சிருக்கான். ரெண்டாவது, ஒரு அடியான் இதை ஓதி விட்டானா அவனுக்கு நான் நிச்சயமாக என்ன பண்றேன், நேர்வழியை கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். நேர்வழியை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்துட்டா நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, அதுல ஒரு நேர்வழி கிடைச்சா உங்களுக்கு என்ன ஆகும், அதுல வெற்றி கிடைக்கும். திருமண வாழ்க்கைக்கு போறீங்க, அதுல அல்லாஹ் உங்களுக்கு சரியானதை காமிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி இம்மை மறுமையுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த சூறால ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா கேட்பதை நான் மறுக்காமல் அந்த அடியானுக்கு கொடுத்து விடுகிறேன்னு நல்லா சொல்றான். உனக்கு என்ன வேணும் கேளு, இந்த சூறா ஓதுனதுக்கு பிறகு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான். அப்ப நம்ம இந்த சூறா விட்டுட்டு மற்ற விஷயங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும்ட்டு அவசியமே இல்லை. அதனால இதை முழுசா செஞ்சாவே நமக்கு அல்லாஹ்விடத்துல பதில் கிடைச்சிரும். முதல்ல இதை 7 முறை ஓதிக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சூரா பக்ரால இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்ஷி. இந்த ஆயத்துல் குர்ஷியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயத்து தான், இது சூறா கிடையாது. ஆனா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருக்கு. நபி அவர்கள் பல அறிவிப்புகள்ல சஹாபாக்கள்கிட்ட ஆர்வம் ஊட்டின ஒரு ஆயத்து ஆயத்துல் குர்ஷி தான். அதனால இதை ஓதுபவர்களுக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய சிறந்த ஆயத்தை ஓதிய நன்மையும் கிடைக்குது, அல்லாஹுடைய அருளும் அன்பும் கிடைக்குது, பாதுகாப்பும் கிடைக்குது. இதை 7 முறை ஓதிக்குங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா நஸ்ரு சூரா. நஸ்ருனா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய சூரா. அதாவது இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி. அந்த சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவதாக பாதுகாப்பிற்கான முஅவ்வியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாக்கள். அதுல முதல் ஒண்ணு குல் அவுது பிரபின்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாஸ் சூறா. அதை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா அன்னாஸ் அப்படிங்கிறது மனிதர்களை பத்தி வரக்கூடியது. மனிதர்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கெடுதல் செய்யக்கூடியவர்களாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன யாரும் விலங்குகள் நம்மளை நேரடியாக கெடுதல் செய்ய போதான்னு கேட்டால் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களால தான் நம்ம இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது ஆட்சியாளர்களாக இருக்கலாம், குடும்பத்தினர்களாக இருக்கலாம், முதலாளிகளாக இருக்கலாம், பணத்தை கொண்டவங்களாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், மாற்று மதத்தினராக இருக்கலாம், எல்லாமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுடைய தீங்கு வராமல் இருக்கிறதுக்கு இதை 7 முறை ஒதுக்குங்க. அடுத்தது ஃபலக் சூரா. குல் அவுது பிரபில் ஃபலக். ஃபலக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகாலை சூறான்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹுடைய ஒவ்வொரு படைப்பினத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறக்கூடிய சூறா. அதனால அல்லாஹ் எத்தனையோ படைச்சிருக்கான். காலை மாலை இரவு, அதே மாதிரி மரம் செடி கொடி விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே, சூனியம் கந்திஷ்டி பொறாமை போட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்த விட்டு உங்களுக்கு இது பாதுகாப்பு தரும். அதனால இதை 7 முறை ஒதுக்குங்க. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா ஆறாவதா குல்ஹுவல்லாஹு அகது சூறா. இந்த குல்ஹுவல்லாஹு அகது சூறாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இக்லாஸ் சூறா அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடியதா இருக்கும். அல்லாஹ் விரும்பும் சூறாவா இருக்கு. இந்த சூறாவை 7 முறை ஓதுவது 2 குரான் முடித்த நன்மையும் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த சூறாவை ஓதுபவர்களையும் இன்னும் இதை விரும்புபவர்களையும் அல்லாஹும் விரும்புகிறான். தேவையை நிறைவேற்ற குடிக்கக்கூடிய, இன்னும் கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கும். அப்ப இதையும் 7 முறை ஓதிக்கோங்க. இந்த 6 சூறாவையும் நீங்க 7 முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வாரம் முழுவதும் உங்களுக்கு தேவையானது இதிலேயே கிடைச்சிரும். அல்லாஹுடைய பதிலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
அல்லாஹ்வே போதுமானவன். நிறைய பேர் துவா கேட்க சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல நிலைமையை கொடுப்பானாக, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு பண உதவி கிடைக்க சொல்லி துவா செய்ய சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருடைய தேவையும் அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான். உங்களுடைய கஷ்டங்களை போக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். என்னையும் உங்கள் துவால சேர்த்திக் கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.